புத்தர் உருவான வரலாறு. அதிகாலை பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 563 கபிலவாஸ்து எனும் சிறு ராஜ்யத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அவனது பெயர் சித்தார்த்த கௌதமன். அவனது தந்தை சுதேதனர் சகியா குலத்தின் அரசராக விளங்கினார். தாய் மாயாதேவி அன்பும் அறிவும் நிறைந்தவர். குழந்தை பிறந்தவுடன் ஞானிகள் பலர் அவனை பார்த்து, இவன் ஒரு மாபெரும் ஆன்மீக தலைவனாக உலகை வழி நடத்துவான் என்று தீர்க்க தரிசனம் கூறினார். ஆனால் சுதேசனுக்கு ஒரே கவலை. அவர் தனது மகனை ஒரு மாபெரும் அரசனாக பார்க்க விரும்பினார், ஆன்மீக தலைவனாக அல்ல. சித்தார்த்தன் அரண்மனையில் செல்லமாக வளர்ந்தான். ஆடம்பரமான வாழ்க்கை, புலமை பயிற்சி, வீர பயிற்சி என அவனுக்கு எல்லாம் கிடைத்தது. ஆனால் அவனது இதயத்தில் ஒரு தேடல் இருந்தது. உலகின் உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் அவனை ஆட்டி படைத்தது. சித்தார்த்தனுக்கு 16 வயதாகும் போது அவன் யசோதை எனும் அழகிய இளவரசியை மணந்தான். அவர்களுக்கு ராகுலன் என்ற மகன் பிறந்தான். ஆனால் அரண்மனையின் சுவர்களுக்கு அப்பால் உள்ள உலகை பற்றி சித்தார்த்தனுக்கு எதுவும் தெரியாது. அவனது தந்தை துன்பங்களை அவன் தொடாமல் இருக்க அரண்மனையை ஒரு பாதுகாப்பு கோட்டையாக மாற்றினார். ஒரு நாள் சித்தார்த்தன் அரண்மனையை விட்டு வெளியே செல்ல விரும்பினான். அவனது தேரோட்டி சன்னாவுடன் கபிலவாஸ்துவின் வீதிகளில் பயணித்தான். அங்கு அவன் முதன்முறையாக ஒரு முதியவரை பார்த்தான். இது முதுமை என்று சன்னா விளக்கினான். மற்றொரு நாள் ஒரு நோயாளியை கண்டான். இது நோய் என்று சன்னா கூறினான். பின்னர் ஒரு இறந்த உடலை பார்த்து இது மரணம் என்று அறிந்தான். இறுதியாக ஒரு துறவியின் அமைதியான முகத்தை கண்டு இது துறவரம் என்று உணர்ந்தான். இந்த 4 காட்சிகளும் சித்தார்த்தனின் மனதை உலுக்கின. வாழ்க்கை ஏன் இத்தனை துன்பம் நிறைந்தது என்ற கேள்வி அவனை வாட்டியது. 29 வயதில் சித்தார்த்தன் ஒரு முடிவு எடுத்தான். தனது மனைவி, மகன் மற்றும் அரண்மனையை விட்டு வெளியேறி உண்மையை தேடுவதற்காக துறவரம் பூண்டான். இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் தனது குதிரை கந்தகனுடன் அரண்மனையை விட்டு வெளியேறினான். அவன் தனது அரச உடைமைகளை துறந்து ஒரு எளிய துறவியாக மாறினான். சித்தார்த்தன் பல ஆன்மீக ஆசிரியர்களை சந்தித்தான். அவன் யோகா, தியானம் மற்றும் கடுமையான தவங்களை பயின்றான். ஆனால் எந்த பயிற்சியும் அவனுக்கு முழு உண்மையை வெளிப்படுத்தவில்லை. ஒரு கட்டத்தில் அவன் உடலை வருத்தே கடுமையான உண்ணாமையால் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து, அப்போது ஒரு இளம் பெண் சுஜாதா அவனுக்கு பால் கலந்த அரிசி உணவளித்தாள். அது அவனுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. மிகையான தவம் உண்மையை அளிக்காது என்று உணர்ந்தான். சித்தார்த்தன் கயா என்னும் இடத்தில் ஒரு புனிதமான அரச மரத்தின் கீழ் அமர்ந்து ஞானம் பெறும் வரை இங்கிருந்து எழமாட்டேன் என்று உறுதியெடுத்தான். அவன் தியானத்தில் ஆழ்ந்தான். அந்த இரவு மாறா மனதை திசை திருப்பும் சக்தி அவனை பலவாறு சோதித்தது. ஆனால் சித்தார்த்தன் உறுதியாக இருந்தான். இறுதியாக விடியற்காலையில் அவன் உண்மையை உணர்ந்தான். அவன் புத்தராக ஞானம் பெற்றவர் ஆனார். புத்தர் உணர்ந்த 4 உன்னத உண்மைகள். வாழ்க்கையில் துன்பம் உள்ளது. துன்பத்திற்கு காரணம் பற்றுதல். துன்பத்திலிருந்து விடுதலை உண்டு. விடுதலைக்கு 8 வழி பாதை உள்ளது. சரியான பார்வை, எண்ணம், பேச்சு, செயல், வாழ்க்கை, முயற்சி, நினைவு மற்றும் தியானம், போதனை மற்றும் பயணம். புத்தர் தனது ஞானத்தை உலகுடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார். அவர் முதலில் சரணத்தில் 5 துறவிகளுக்கு தனது முதல் உபதேசத்தை வழங்கினார். இது தர்ம சக்கர பிரவர்த்தன சூத்திரம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அவர் இந்தியாவில் பல பகுதிகளுக்கு பயணித்து அரசர்கள் முதல் சாமானியர்கள் வரை அனைவருக்கும் தனது போதனைகளை வழங்கினார். புத்தரின் பயணத்தில் அவர் அங்குலிமாலர் என்ற கொடியவர்களையும் ஆனந்தர் போன்ற அன்பான சீடர்களையும் சந்தித்தார். அவரது பேச்சு எளிமையாகவும் உண்மையாகவும் இருந்தது. அவர் எல்லோரையும் சமமாக மதித்தார், பாகுபாடு காட்டவில்லை. 80 வயதில் புத்தர் குசிநகரில் தனது இறுதி பயணத்தை மேற்கொண்டார். அவர் தனது சீடர்களுக்கு இறுதி அறிவுரையை வழங்கினார். எல்லாமே அழியும் இயல்புடையது. உங்கள் விடுதலைக்காக உழையுங்கள். பின்னர் அவர் மகா பரிநிர்வாணம், முழு விடுதலை அடைந்தார். புத்தரின் வாழ்க்கை ஒரு தேடலின் கதை. அவர் தனது ஆடம்பர வாழ்க்கையை துறந்து உண்மையை தேடி உலகிற்கு அமைதியையும் ஞானத்தையும் பரிசளித்தார். அவரது போதனைகள் இன்றும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக உள்ளன. நீங்களே உங்களுக்கு ஒளியாக இருங்கள் என்ற அவரது வார்த்தைகள் மனிதனின் உயர்ந்த பயணத்தை நினைவூட்டுகின்றன.